بسم الله الرحمن الرحيم اللهم صل وسلم وبارك عليه. باب وبه قال حدثني إسحاق بن نصر قال حدثنا عبد الرزاق عن معمر عن همام بن منبه أنه سمع أبا هريرة رضي الله عنه يقول قال يا رسول الله قيل لبني إسرائيل ادخلوا الباب سجدا وقولوا حتى فبدلوا فدخلوا يسحبون على أستواههم وقالوا حبة في شعرا. وبه قال حدثني إسحاق بن إبراهيم قال حدثنا روح بن عبادة قال حدثنا عوف عن الحسن ومحمد وخلاس عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن موسى كان رجلا حييا ستيرا لا يرى من جلده شيء استحياء منه فآذاه من آذاه من بني إسرائيل فقالوا ما يستتر هذا التستر إلا من عيب بجلده إما برس وإما ودرة وإما آفة وإن الله أراد أن يبرئه مما قالوا لموسى فخلا يوما وحده فوضع ثيابه على الحجر ثم اغتسل فلما فرغ أقبل إلى ثيابه ليأخذها وإن الحجر عدا بثوبه فأخذ موسى عصاه وطلب الحجر فجعل يقول ثوبي حجر ثوبي حجر حتى انتهى إلى ملئ من بني إسرائيل فرعوه ريان حسن ما خلق الله وأبره مما يقولون وقام الحجر فأخذ ثوبه ولبسه وتفك بالحجر ضربا بأساه فوالله إن بالحجر لندبا من أثر ضربه ثلاثا أو أربعا أو خمسا فذلك قوله يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأحبابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரிலும் மேலான நபியுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பிந்தியர்ந்து உயரிய நிலையினை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள் வலிமார்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக இன்றைய இம்மாதத்தின் இந்த புனிதமான புகாரி ஷரீஃபினை பாராயணம் செய்வதற்கு அதை தொகுத்து தந்த இமாமுனா முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதிலும் இவ்விடத்தின் ஸ்தாபகர் அதிசங்கைக்குரிய அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் மீதிலும் ஸலவாத்து சலாம் உண்டாகுக என வேண்டியவனாக கண்ணியத்திற்குரிய ஷேகுனா ஞானபிதா அவர்களை ஞாபகம் செய்தவனாக இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எங்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்தவனாக மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான இன்றைய புகாரி ஷரீஃபிலே வழமை போல பல ஹதீதுகள் வாசிக்கப்பட்டது.
இன்று இடம்பெற்ற ஹதீதுகளை பார்க்கின்ற போது புகாரி இமாம் அவர்கள் சரித்திரங்கள் அடங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட பல சம்பவங்களையும் அதனோடு தொடர்பட்ட பல விடயங்களையும் இங்கே தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதாவது இந்த படைப்பு பிரபஞ்சம் எவ்வாறு படைக்கப்பட்டது, அதனுடைய ஆரம்பம் என்ன, சுவனம் அது எவ்வாறு இருக்கும், அதனுடைய வர்ணனைகள் என்ன, நரகம் நாம் எல்லோரும் அஞ்சுகின்ற அந்த நரகம் எவ்வாறு இருக்கும், அதில் என்ன விடயங்கள் நடக்கும் என்பன சம்பந்தமாகவும், அதேபோல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையில் 25 நபிமார்களை பற்றி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களோடு தொடர்பட்ட விடயங்கள், அவர்களுடைய சம்பவங்கள், நிகழ்வுகளை எல்லாம் திருக்குர்ஆனிலே கூறியிருக்கின்றான். அந்த நபிமார்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய அவர்களுடைய விஷயங்களையும் இன்றைய நாளிலே புகாரி இமாம் அவர்கள் பதிந்திருக்கிறார்கள். அதில் நபியுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவ்வாறு பிரபல்யமான நபிமார்களை பற்றி புகாரி இமாம் அவர்கள் இன்றைய நாளிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கூறுகின்றான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலுல் அல்பாப். அதாவது நபிமார்களுடைய சரித்திரங்களில், நபிமார்களுடைய வரலாறுகளில், சம்பவங்களில் புத்தியுடையோர்களுக்கு, அறிவுடையோர்களுக்கு படிப்பினை, அறிவுரைகள் இருக்கிறது என்று இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அதாவது வரலாறுகள், சம்பவங்களை சொல்லும் போது அதில் ஏதோ ஒரு படிப்பினையை, ஒரு கற்றலை, ஒரு செய்தியை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதில் ஆக்கி வைத்திருப்பான். அந்த சம்பவங்களை கேட்கும் போது எம்முடைய உள்ளங்களை நாங்கள் செம்மைப்படுத்துவதற்கு, எம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை நேரான வழியில் கொண்டு செல்வதற்கு அந்த சம்பவங்களை உதாரணங்களாக, வழிகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளில் அறிவுடையவர்களுக்கு, புத்தியுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே இன்றைய நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் குர்ஆனிலே அவர்களை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரு சம்பவத்தை இன்றைய நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிச்சம் வெட்கமான ஒரு ஆளாம். அவர்களுக்கு நாணம், கூச்ச சுபாவம் அதிகம், வெட்கமுடையவர்கள். அதனால அவங்க என்ன செய்வாங்களாம், தங்களோட உடம்பை முழுசா மூடிக்கொள்வாங்களாம். அவங்களோட உடம்புல இருந்து எந்த ஒரு பகுதியும் மற்ற ஆட்களுக்கு தெரியாது, புல்ல போத்திட்டே இருப்பாங்க. அதனால அந்த பனு இஸ்ரேல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிர்ப்பா இருந்தாக்கள் நினைச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசாவுக்கு ஏதோ வருத்தம் இருக்கு, அதுதான் அவர் என்ன செய்யறாரு, உடம்பை காட்ட அவங்களுக்கு போத்திட்டு இருக்காரு. ஒன்று அவருக்கு தொழு நோய் இருக்கணும், அப்படி இல்லாட்டி குடலிறக்க நோய் இருக்கணும், இல்லாட்டி வேற ஏதாவது குறை இருக்கணும் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பத்தி தவறா, மோசமாக அவங்கள கேவலப்படுத்தும் அந்த நோக்கத்துல மூசா நபியை பத்தி இப்படி சொல்ல வலிக்கிட்டாங்க. என்ன, மூசா நபி போத்தி திரிகிறாரு, அதனால அவருக்கு ஒன்று தொழுநோய் இருக்கணும், அப்படி இல்லாட்டி குடலிறக்க நோய் இருக்கணும், விதவாய் இருக்கணும் என்று சொல்லி, இல்லாட்டி ஏதாவது குறை இருக்கணும் அவருக்கு, அதுதான் அவர் அப்படி போத்திட்டு திரிகிறார் என்று சொல்லி மூசா நபி அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள், அன்றைய காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் அப்படி ஒரு கதை ஒன்றை பரப்பி விட்டாங்க. இவ்வாறான இந்த அவமானத்தை சுமந்து கொண்டு
இந்த கதை பேச்சு இருக்கக்குள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களிடையே பிரச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஆத்துக்கு குளிக்க போறாங்க. அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவங்க மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஆடை எல்லாத்தையும் கலட்டி போட்டு தான் குளிப்பாங்க. நம்ம இப்ப அப்படி செய்யறதில்ல, நம்ம பாத்ரூம் இருந்தாலும் ஆடையோட தான் குளிக்கிறது, அப்படிதான் குளிக்கணும். ஆனா அந்த காலத்து மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லா ஆடையையும் களைந்து விட்டு அப்புறப்படுத்தி விட்டு தான் குளிப்பாங்க, நிர்வாணமா குளிப்பாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யலாது, அவங்க கூச்சம் உள்ளால் தானே. அப்ப அவங்க என்ன செய்வாங்க என்றால், இந்த பொதுமக்கள் குளிக்கக்கூடிய இடத்திலிருந்து தூரமா போய் தனியா தான் குளிப்பாங்க. அவ்வாறு ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, ஆற்றங்கரைக்கு போய் குளித்து குளிப்பதற்காக உடுப்பையெல்லாம் கலட்டி ஒரு கல்லுல வச்சுட்டு குளிச்சாங்க. இது எந்த காலகட்டம்? மூசா நபி ஒன்று தொழுநோய் இவருக்கு இருக்கு, அப்படி இல்லாட்டி இவருக்கு என்ன குடலிறக்க நோய் இருக்கு என்று சொல்லி கதை பரவிட்டிருக்கிற நேரம். இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியா ஆத்தங்கரை போய் குளிச்சுட்டாங்க. குளிச்சு முடிச்சுட்டு தங்களுடைய உடுப்பை எடுப்பதற்காக வரும்போது அந்த கல்லு ஓடிச்சான். இவங்க எடுக்க போறாங்க, கல்லு ஓடுது. உடனே அவங்க தங்களுடைய அசாவை எடுத்துட்டு கல்லை திரத்தி போறாங்க. சௌபி ஹஜர் சௌபி ஹஜர் என்று சொல்லி, ஹஜர் கல்லு என்ற உடுப்பு இருக்கு, என்ற உடுப்பு என்று சொல்லி அந்த கல்லை திரத்தி போறாங்க. அந்த கல் என்ன செஞ்சிச்சு, அப்படியே உடுப்போட ஓடி போய் பொதுமக்கள் குளிக்கிற இடத்துல போய் நின்றுச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த அமைப்பில் இருக்காங்க, உடுப்பெல்லாம் கல்லுல, அவங்க ஒன்றுமில்ல உடுப்பு. வந்தா பொதுமக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஆடை இல்லாமல் கண்டார்கள். மூசா நபிக்கு கொஞ்சம் மாத்திரமாக அவமானமாக போய்விட்டது. ஆனால் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இவ்வாறான ஒரு குறை, ஒரு கேவலம், ஒரு மோசமான விஷயம் மூசா நபியை பற்றி பரப்பப்படுகிறது என்பதனால் அல்லாஹ் தஆலா செஞ்ச ஏற்பாடு. எல்லோர் மக்களும் பார்த்தார்கள், மூசா நபிக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அந்த மக்களிலே மிகவும் அழகான ஒரு ஆளாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த ஈன பேச்சுக்களை, மோசமான பேச்சுக்களை அவ்விடத்திலே அகற்றினான். அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விடயம்தான் அந்த கல் உடுப்போட ஓடினது. இந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகான ஆள், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்றதை அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வெளிக்காட்டி, அந்த மக்களை, மூசா நபியை யாரெல்லாம் ஈனமாக மோசமாக பேசினார்களோ அவர்களை எல்லாம் தலைகுனிய வைத்தான் அந்த நேரத்தில். இருந்தாலும் மூசா நபி கொஞ்சம் ஆத்திரம் இருக்குந்தானே, உடுப்பில்லாமலுக்கு எல்லா மக்களும் பார்த்தோம்னா ஆத்திரத்தில் அந்த கல்லுக்கு அசாவல் அடிச்சாங்களாம். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ, இந்த விஷயத்தை சொல்லி போட்டு சத்தியம் பண்ணிய சொல்றாங்க, அந்த அடிச்ச தடம் இன்னும் அந்த கல்ல இருக்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு சம்பவம். இப்ப ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருக்கான், வர நபிமார்களுடைய வரலாறுகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று. அப்ப இதுலயே நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. இதுல இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு கீழே ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அதுதான் படிப்பினை. என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு கல்லதீன ஆது மூஸா ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு வகான இன்தல்லாஹி வஜீஹா. அதாவது இதுல அநேகமான படிப்பினைகள், நிறைய படிப்பினைகள் இருந்தாலும் பிரதானமாக முக்கியமாக 3 படிப்பினைகள் இந்த சம்பவத்தின் ஊடாக இருக்கிறது, இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் ஊடாக. முதலாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனு கல்லதீன ஆது மூஸா. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒன்று என்ன, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் மூசா நபியை வேதனை செய்தவர்கள் போல இருக்காதீர்கள். மூசா நபி எப்படி வேதனை செஞ்சாங்க? இல்லாததை, பொல்லாததை, அவர்களிடம் இல்லாத குறையை சொல்லி அவர்களை மனவேதனைப்படுத்தினார்கள், உள்ளத்தை வேதனை செய்தார்கள். அப்படி நீங்க இருக்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான்.
மூசா நபி அவங்க வேதனை செஞ்ச மாதிரி நீங்க ஈமான் கொண்டாக்கலா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டாலா, ரசூலை ஈமான் கொண்டாலா, முஸ்லிமா? அப்ப மூசா நபிய அவங்க அவர்களுடைய மக்கள் வேதனை செய்தது போல நீங்க வேதனை செய்யாதீங்க. முதலாவது படிப்பினை, முதலாவது அறிவுரை. இரண்டாவது என்ன? ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு, அவங்க என்ன சொன்னாங்களோ, என்ன அவதூறை, என்ன மோசமான விஷயத்தை பரப்பினார்களோ அதை அல்லாஹ் தஆலா நீக்கிவிட்டான். அப்ப இரண்டாவது படிப்பினை என்ன? நம்மளை பத்தி அல்லது நம்முடைய சகோதரர்களையோ அல்லது நம்முடைய குடும்பத்தாக்களையோ தேவையில்லாமல் அவதூறாக ஒரு கதை, ஒரு விஷயம் பரப்பப்பட்டால் அல்லாஹ் தஆலா அதை நீக்குவான். அவன் வல்லமையுடையவன். மூசா நபி அவர்கள் ஐப்பலுக்கற்றவர்கள், குறையற்றவர்கள். அதனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நீக்கினான். நாமும் எம்முடன் இருப்பவர்களும் தூயவர்களாக இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், அல்லாஹுக்கு பொருத்தமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தால், எம் மீது ஒரு அவதூறு ஏற்பட்டால், எம் மீது ஒரு களங்கம் ஏற்பட்டால், நாம் அதன் மீது சகிப்புத்தன்மை செய்தால், அல்லாஹ்விடம் அந்த விஷயத்தை பொறுப்பு சாட்டினால், அதன் மீது நாம் பொறுமை செய்தால், நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹு தஆலா அந்த விஷயத்தை, அந்த குறையை நீக்கிவிடுவான். நாம் மஞ்ச தேவையில்லை. அதற்காக நாம் எந்த தண்டிப்புகளை செய்யவும் தேவையில்லை. இது இரண்டாவது படிப்பினை. மூன்றாவது என்ன? வகான இந்தல்லாஹி வஜீஹா. சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பழி, ஒரு கெட்ட விஷயம், சில நேரம் நம்மளை கள்ளன்னு சொல்லிடுவான், சில நேரம் மோசமான ஆளுன்னு சொல்லிடுவான். அப்படி சொன்னாலும், அப்படி ஒரு பேர் நமக்கு வந்தாலும், சில நேரங்கள்ல அல்லாஹ் அந்த விஷயத்தை நீக்காமல் போகலாம், மௌத்து வரை நீக்காமல் போகலாம், அல்லது மௌத்துக்கு கொஞ்சம் முதல் நீக்கிவிடலாம், அல்லது காலம் சென்றும் அது நீக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்விடத்தில் தூயவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நம்ம உயர்ந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தால் மக்களை பத்தி நம்ம பயப்படுத்தவில்லை. மன் ஹாபல்லாஹ ஹாபலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வுக்கு ஒருவன் பயப்பட்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது அச்சம் வைத்திருந்தான் என்றால் அவனை கண்டு இந்த உலகமே அச்சமுறும். அவுலியாக்கள் நிலைமை அதுதான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று சொல்றோம். அடிக்கடி ஓதக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன? வலிமார்கள், அல்லாஹ்வுடைய அதிகாரிகளுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. ஆனால் அவர்களை கண்டு உலகம் பயப்படும். இதுதான் உண்மையான இறை விசுவாசியுடைய நிலைமை. எனவே இதிலே மூன்றாவது இருக்கக்கூடிய படிப்பினை என்ன? நாம் சமூகத்திலே, சமுதாயத்திலே, குடும்பத்திலே அல்லது ஊரிலே, நாட்டிலே அல்லது வீதியிலேயோ குறையானவர்களாக, மோசமானவர்களாக சித்தரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் தூய்மையானவர்களாக, அந்தஸ்து கூடியவர்களாக இருப்பது மேலானது. எனவே அவ்வாறான விஷயங்களை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. இந்த மூன்று படிப்பினைகளைத்தான் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தின் ஊடாக குர்ஆன் வசனத்தை, அவனுடைய திருவாக்கினை மொழிந்து சொல்லியிருக்கிறான். சரி, இது இந்த சம்பவத்தோடு இந்த படிப்பினைகள் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாருமே 100% 100% நல்லாக்கலண்டா இல்லை. நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காண்டி தான் நம்ம உழைச்சு கொண்டிருக்கிறோம். தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இறை வணக்கங்களை எல்லாம் செய்கின்றோம். எம்மை நாம் நல்லவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், விசுவாசியாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். நல்லெண்ணம் வைப்பது நன்று. நல்லெண்ணம், நம்ம இறை விசுவாசியாகணும் என்ற அந்த எண்ணம் இருந்தால், எண்ணம் சூடேற சூடேற நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். அப்ப இதுல நம்ம இன்னொரு விஷயம், எதிர்ப்புறமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இப்படி மற்றாக்களை நோவினை செய்யக்கூடாது என்று, உள்ளத்தால் அவர்களை நோவினை செய்யக்கூடாது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தின் ஊடாக எமக்கு சொல்லி காட்டுகின்றான். நம்ம மத்தாக்களை, ஏனையவர்களை, நம்மளோடு கூட இருப்பவர்களை வருத்தப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? என்ன, நம்மட வாயை துறந்தா
நம்ம ஒரு இடத்துக்கு போனா அங்க பிரச்சனை தான் வருதுன்னா நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்ற ஒரு பிரச்சனை, ஒரு கேள்வி நம்மிடம் வருகிறது. அதற்கு அல்லாஹுவே ஒரு வழிமுறையை, ஒரு வழியை நமக்கு காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா சூரத் ஹுஜராத்திலே 2 ஆயத்துக்கள் ஊடாக நாம் எவ்வாறு இந்த விடயத்தில் இருக்க வேண்டும் என்பதை எமக்கு கட்டளையிடுகின்றான். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனூ கைரம் மின்ஹும். இவ்வாறு தொடர்ந்து அந்த வசனம் வருகிறது. அதுல உள்ள விஷயம் என்னண்டா, 5 விஷயங்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எப்படி இருக்கணும், மற்ற மனுஷனுக்கு நோவினை செய்யாமலுக்கு, மற்ற மனுஷனுக்கு நம்ம இடைஞ்சல் இல்லாமலுக்கு இருக்கணும் என்றால் எப்படி இருக்கணும் என்றதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். பின்பற்றினா லேசி, பின்பற்றினா அவனுடைய பாதையை பின்பற்றியவர்கள் அவனுடைய பாதையில் நம்ம சரியா போகலாம். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அய்யகூனூ கைரம் மின்ஹும். முதலாவது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், லா யஸ்ஹர் கௌமுன், ஒரு கூட்டத்தை நீங்க பரிகாசம் செய்யாதீங்க, கிண்டல் அடிக்காதீங்க, நோண்டி பண்ணாதீங்க. ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னா அவரை பரிகாசம் செய்யாதீங்க. பரிகாசத்துக்கும் நகைச்சுவைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பரிகாசம் என்றா என்னன்னு நினைக்கிறீங்க? பரிகாசம் என்றா நம்ம அவரை பகடி பண்ணினால் அவர் மனவேதனைப்படுவாரு, அவர் நோவினை செய்யப்படுவாரு, அவர் கவலைப்படுவாரு, அதை நினைச்சு வருந்துவார் என்றால் அது பரிகாசம். அதை சொல்லும் பரிகாசம் உண்டு. நகைச்சுவை என்றால் நம்ம பண்ற நகைச்சுவை, நம்ம பண்ற பகடி அவரை வருத்தப்படாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. வருத்தப்படுத்தினால் நாம் நோவினை செய்த, அடுத்தவரை நோவினை செய்த ஒரு பாவியாகும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நகைச்சுவையா பேசியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் நகைச்சுவையா மற்றாக்களை சிரிப்பூட்டும் விதமா சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் பேசக்கூடியவர், நாம் யாரை பற்றி பேசுகின்றோமோ, யாருடன் பேசுகின்றோமோ அவர் கவலைப்பட்டால் அது பாவமான காரியம். அப்படி பரிகாசம் செய்யறத நீங்க செய்யாதீங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன் சொல்லிட்டு அல்லாஹ் இது சில நேரம் எனக்கு காணாமலுக்கு இருக்கும், கட்டளை இட்ட மாதிரி இருக்கும் என்று சொல்லி பின்னால ஒரு வலிந்துரை மாதிரி ஒரு என்ன ஒரு பொருள் வாங்கினா இனாமா கொடுக்கிற மாதிரி பின்னால சொல்றான், அஸா அய்யகூனூ கைரம் மின்ஹும். நீங்க அப்படி பண்ற அந்த கூட்டம், அந்த சமுதாயம் அல்லது அந்த நபர் சில நேரம் உங்களை விட மிச்சம் உயர்ந்த அந்தஸ்துள்ளால அல்லாஹ் இடத்துல இருக்கலாம். நீங்க நினைச்சிருப்பீங்க இவன் கொஞ்சம் நம்மளை விட கீழ்த்தரமான ஆள், மோசமான ஆள், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான், இவனை பகடி பண்றதால ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு நீங்க பகடி பண்ணுவீங்க. ஆனால் அவன் அல்லாஹ்விடத்தில் உங்களை விட அந்தஸ்தில் பதவியில் உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் நீங்க அவனை பரிகாசம் செய்யாதீங்க என்று அல்லாஹு தஆலா முதலாவது வழிமுறை சொல்லித்தாரான். உங்களுக்கு தெரியும், நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பனு இஸ்ராயீல்களுடைய அந்த சம்பவத்தில் அநேகமான தரம் இந்த சபையிலே இந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். இப்ப ஒரு ஆள் ஒரு 10 கொலை செஞ்சாரு. 10 கொலை செஞ்சு நம்ம ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்கணும், ஒரு தம்பிகிட்ட கேட்கிறோம், தம்பி இப்படி ஒரு ஆள் 10 கொலை செஞ்சுட்டாரு, அவரு என்ன மாதிரி, நல்லவரா கெட்டவரா, எப்படி நல்ல ஆள் அரிப்பாரா கெட்ட ஆள் அரிப்பாரான்னு கேட்டா உடனே சொல்லுவாரு. சில நேரம் யோசிச்சு சொல்லலாம், கெட்டவனா தான் இருக்கணும், ஏன் 10 கொலை செஞ்சிக்கானே, நான் இதுவரையே ஒரு காலத்துல ஒரு நொழும்பை அடிச்சு இல்ல, அவன் 10 கொலை செஞ்சிக்கான, அப்ப கெட்டவனா தான் இருக்கும் என்று சொல்லி சொல்லுவார். எந்த அடிப்படையில் சொல்லுவாரு? இவர புத்தி அடிப்படையில, இவர் எந்த சமூகத்துல எந்த சூழல்ல வளர்கிறாரோ அதை வச்சவர் சொல்லுவாரு. ஆனா அவர் அல்லாஹ்வோ ரசூலோ இந்த ஆழத்தில் உள்ள எல்லா விஷயங்களையோ அறிந்த ஒரு ஆள் இல்லை. அல்லாஹ் இடத்துல அந்த கொலையாளிக்கு என்ன பதவி என்று அவர் தெரியும். ஆனா சொல்லுவாரு 10 கொலை செஞ்சவனா கெட்டவனா தான் இருக்கணும் என்று. ஆனால் அவ்வாறு யாரையும் நாம் மதிப்பிட முடியாது, தீர்ப்பு சொல்ல இயலாது. இவன் கெட்டவன், இவன் நல்லவன், இவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன், இவன் சுவனவாதி, நரகவாதி என்று எம்மால் தீர்ப்பு சொல்ல முடியாது. விமர்சனம் சொல்லலாம்,
இருக்கலாம் என்று சொல்லலாம், ஆனால் தீர்ப்பாக சொல்ல முடியாது. பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு ஆள் 99 கொலை செஞ்சாரு. அடிக்கடி கேட்ட சம்பவம், ஞாபகப்படுத்துவதற்காக மூலம் சொல்கின்றேன். ஏன், ஒரு ஆள் எம்மை விட அந்தஸ்தில் அல்லாஹ்விடத்தில் பதவி உயர்ந்தவராக இருக்கலாம், 99 கொலை செஞ்சாரு. செஞ்சு போட்டு யோசிச்சாரு, கவலை வந்து 99 கொலை செஞ்சிட்டோமே, நம்ம பாவி ஆயிட்டோமே, அல்லாஹ்விடத்தில் எப்படி நம்ம போய் முழிக்கிறது, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எப்படி நம்ம போய் சந்திக்கிறது. உடனே யோசிச்சு ஒரு பாதிரியார்கிட்ட போனாரு. போய் கேட்டாரு, இப்படி நான் 99 கொலை செஞ்சுட்டேன், என்ன மாதிரி பாவ மன்னிப்பு கிடைக்குமாண்டு. அவர் சொன்னார், இல்ல கஷ்டம் உண்டு. உடனே அவரையும் கொலை செய்தார், 100 கொலையானது. பிறகு இன்னொரு ஆள்கிட்ட போனாரு. அவர் சொன்னாரு, நீ இந்த ஊருக்கு போ, அந்த ஊர்ல போய் பாவ மன்னிப்பு தேடு, இல்லாட்டி ஒரு ஆளை சந்தி என்ற ஒரு விஷயத்துக்கு சொன்னாரு. பிறகு அவர் போகின்ற இடையிலே போகின்றார், மரணிக்கின்றார். அல்லாஹு தஆலா அவரை ரஹ்மத்துடைய மலக்குகளை கொண்டு அவருடைய ரூஹை கைப்பற்றினான். அவரை ஒரு நல்லவராக அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். ஆக யாரையுமே நாங்கள் நல்லவர் கெட்டவர் என்று நாம் தீர்மானம் செய்ய முடியாது, அது அல்லாஹ்வை பொறுத்த விஷயம். அதனால் தான் ஒரு ஆளை பரிகாசம் செய்கின்றோமா, செய்ய தேவையில்லை. அவரை நம்மளோட சிறந்த ஒரு ஆளா அல்லாஹ்விடத்தில் இருக்கலாம். அதே போல அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்க பரிகாசம் செய்யாதீங்க என்று சொல்லிட்டு, வலா நிசாவும் மின் நிசாஇ அஸா அய்யகுன்ன கைரம் மின்ஹுன்ன. அதுக்கு பிறகு சொல்றான், பொம்பளையில பார்த்து சொல்றான். இது பொதுவா சொல்லி போட்டு பிறகு சொல்றான், பெண்களே நீங்க இன்னொரு பொம்பளைய இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்யாதீர்கள். ஏனென்றா அவங்க நீங்க பகடி பண்ற அந்த ஆள் உங்களை விட சிறந்த ஒரு ஆளா இருக்கலாம், அதனால நீங்க பகடி பண்ணாத ஒரு விசேஷமா தனித்துவமா பெண்களை சுட்டி காட்டுகின்றான். ஏன், பெண்கள்ல கொஞ்சம் அந்த விஷயங்கள் கூட. ஒரு பொம்பளையை பார்த்தாலே, ஒரு உடுப்பை பார்த்தா கொஞ்சம் வடிவா இருந்தாலும் கொஞ்சம் கோபம் வரும். என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுவா, கண்ணால் எதையாவது ஒன்று காட்டுவாங்க. அப்படி ஒரு பழக்கம் பெண்களில் இருப்பதால் தான் நான் நினைக்கிறேன் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் விசேஷமா சொல்லியிருக்கான், பெண்களை நீங்க மற்ற பெண்களை பகடி பண்ணாதீங்க, பரிகாசம் செய்யாதீங்க. நீங்க பரிகாசம் செய்யறதால அவங்க மனவருத்தப்பட்டா நீங்க பாவி ஆகிறீங்கன்னு சொல்லி பெண்களை விசேஷமாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போல அடுத்ததா சொல்றான், வலா தல்மிசு அன்ஃபுஸகும், நீங்க மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. முதலாவது சொன்னது பரிகாசம் செய்யாதீங்க. இப்ப இரண்டாவது வழிமுறை என்ன, நீங்க மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. எப்படி, இப்ப நம்ம சொல்றோம் தானே, இவன் ஏழை பிச்சைக்காரன், காசு இல்ல, உழைக்கான் இல்ல, ஒரு ஊனமான ஒரு வலது குறைஞ்ச ஒரு ஆளை கண்டா இவர் கையில் எப்படி செய்வான், எப்படி இவன் வேலை செய்வான், அப்படி என்று ஊராக்களோட அந்த குறைகளை நாம் சொல்கின்றோம். ஒரு ஆள் ஒரு வேலையை செஞ்சா அதுல 99 புல கண்டுபிடிக்கிறோம். ஒரு விஷயத்தை செய்து வந்தால் அவரை பாராட்டுவதை விடுத்து குறை கண்டுபிடி, இப்படி குறை பிடிக்காதீங்க என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதெல்லாம் எந்த வழிமுறைக்கு சொல்லி வரான் அல்லாஹு தஆலா, மற்ற ஆக்களை மற்ற மனிதன் உள்ளத்தை நோவின செய்யாமலுக்கு இருப்பதற்குரிய வழிவகைகள். அதுக்கப்புறம் என்ன, வலா தனாபசு பில் அல்காப். மூன்றாவது அல்லாஹு தஆலா சொல்லித்தார வழிமுறை என்ன, வழிமுறை என்று சொல்றதை விட கட்டளை என்னன்னு சொல்லணும். அல்லாஹ் சொல்றது இல்லவா, லா போட்டா வேண்டாம் செய்யாதீங்க, மீறினா தண்டனை. என்ன, வலா தனாபசு பில் அல்காப், பட்ட பேரு சொல்லி அழைக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி, நம்ம சொல்றோம் தம்பி மாதிரி ஏசினா டே பட்ட பேர் சொல்லி பேசாதேன்னு சொல்லுவோம். என்ன, இது நம்ம சொல்றது இல்ல, முன்னோர்கள் குர்ஆன்ல இருந்து பார்த்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்திற்காக சொல்லிக் கொடுக்கிற விஷயம். அது சும்மா நோமலா பேத்து இப்போ கண்டு என்ன ஒவ்வொரு ஆளும் ஆட்களை மனிதர்களை கண்டும் ஒவ்வொரு ஆளும் பட்ட பேர் வைக்கிறாங்க. என்ன, அவர்களுடைய உடல் உறுப்புகளை வச்சு, நிறத்தை வைத்து, உடல் அமைப்பை வைத்து, அறிவை வைத்து ஒவ்வொரு பேரை வைக்கிறாங்க. பட்ட பேரை சொல்லி யாரையுமே சொல்லாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே நாம் யாரையும் பட்ட பேர் சொல்லி கூப்பிடப்படா. ஆனா இதை தவறாக விளங்கக்கூடாது. எப்படி, சிலருக்கு புகழ்ச்சியான பேர் இருக்கும். என்ன, சிலருக்கு தலைவர் என்று கூப்பிட்டா தான் அவருக்கு சந்தோஷம் வரும். என்று அவருக்கு ஒரு பதவியை கொடுத்திருப்பாங்க, தலைவர், அவருக்கு ஒரு பேரு. என்ன, அப்படி சொல்ற பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆளுக்கு முண்ட கண்ணன் என்று சொன்னா கோபம் வரும், அதை சொல்லக்கூடாது. ஒரு ஆளுக்கு கருப்பன் என்று சொன்னா சிலருக்கு சந்தோஷம் வரும், சிலருக்கு கோபம் வரும்.
சந்தோஷம் பாராளா சொல்லிக் கொள்ளுங்க, கேட்டு பாருங்க. உங்களுக்கு சொன்ன இப்படி கோபம் வருமா? அதுக்காண்டி நிறைய பேருக்கு நிறைய பட்ட பேர்கள் இருக்க சொல்லி இல்லாது. தெரியும் தானே ஒரு ஆளை தெரியும், இந்த பேரை சொன்னால் இவர் வருத்தப்படுவார் என்று தெரிஞ்சா சொல்லாங்க. இப்ப எனக்கு ஒரு முன்னால ஒரு ஆள் இருக்கிறாரு, அவருக்கு நல்ல ஃபேமஸான பேர் இருக்கு, அது சொன்னா அவருக்கு சந்தோஷம் தான், அதை சொல்லலாம், பிரச்சனை. அவர் விருப்பப்படுறாரு. அவருக்கு விருப்பம் இல்லாத பேர் என்றால் நம்ம சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் பாவியாக ஆகிவிடுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தவர்களாக ஆகிவிடுவோம். அதே போல அடுத்ததா சொல்றான், இதுதான் முக்கியமான விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கதீரம் மினல் லன்னி. அடுத்த கட்டளை, அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை என்ன? நீங்கள் அதிகமான எண்ணப்பாடுகளை, அதிகமான விஷயங்களை எண்றத நினைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. இன்ன பஅலல் லன்னி இஸ்முன். ஏனென்றா நீங்க ஒன்ற அந்த விஷயங்கள் பாவம். சிலருக்கு சிந்தனை கூட, அல்லாஹ்வை சிந்திக்கிறத விட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிந்திக்கிறத விட, குர்ஆனை ஆராய்றதை விட, ஹதீஸ்களை படிப்பதை விட, ஆராய்வதை விட, மற்றாக்களின் மீது அடுத்தவர்கள் சம்பந்தமாக சிந்திப்பதுதான் கூட. அவளை பத்தி தான் சிந்திக்கிற, இவர் எப்படி இருப்பாரு, இவன் அதை செஞ்சிருப்பானோ இதை செஞ்சிருப்பானோ என்று சொல்லி சிந்திப்பதுதான் அவங்களுக்கு கூட. இவ்வாறான அந்த சிந்தனையை எண்ணத்தை நீங்க விட்டுருங்கன்னு சொல்லி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எப்படி? இப்போ ஒரு ஆள் மையவாடியில மையத்தை எல்லாம் பொடியில கபரை தோண்டி பொடியை எடுக்காரு, பொடியை எடுத்து அதுல உள்ள கபன் புடவையை எடுத்து விற்காரு. அண்டா நம்ம என்ன யோசிப்போம்? என்ன செய்யறாரு? மையவாடிக்கு போய் கபரை தோண்டி அதுல உள்ள கபன் புடவையை கலட்டி கொண்டு போய் வித்து சாப்பிடுறாரு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று செய்யறாருண்டா நாம் அவரை பற்றி என்ன நினைப்போம்? இவ்வாறான ஒரு செய்தி கிடைத்தால் நம்ம நினைப்போம், ரைட், இவன் சரியான பிள்ளையான ஆளா தரிப்பான், அல்லாஹ் தஆலா இவனுக்கு கொடுக்கிற வேதனை ஆக கொடூரமா இருக்கும் என்று அவ்வாறு பலவாரியமுடைய சிந்தனையை நாம் ஓட்டுவோம். ஆனால் அவ்வாறு நாம் சிந்திக்க இயலாது. அவன் செய்கிறானா, சில நேரம் அல்லாஹ் தஆலாவை பொறுத்து அவன் என்ன தீர்ப்பு கொடுக்கிறானோ அந்த தீர்ப்பு அவன் கொடுப்பான் என்று எம்முடைய மனதை ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, அவனை பற்றி அவன் செய்யாத விடயங்களை அல்லது அவன் செய்கின்ற விஷயங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சு கட்டுரைகளாக கதைகளாக வெளியிட்டால் நான் தான் பாவி, அவன் பாவி இல்லை. ஏன்? பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனுஷன் இருந்தான், வசதிக்கார ஒரு மனுஷன். அவரு மௌத்தாக போறோம் என்ற எண்ணம் வந்த உடனே தங்களோட மக்களை கூப்பிட்டு சொன்னாராம், நீங்க என்ன செய்யுங்கன்னா, நான் மௌத்தானது பிறகு என்ற உடம்ப விறகையெல்லாம் போட்டு எரிங்க, என்ன செய்யுங்க, பத்த வைங்க. பத்த வச்சா இறைச்சி எல்லாம் பத்தி பேய்த்திடும். அதுக்கு பிறகு எலும்பெல்லாம் மிஞ்சும் தானே, எலும்பு நெருப்புக்கு உடனே கருகி போகாது, அப்ப எலும்பெல்லாம் மிஞ்சும். அந்த எலும்பெல்லாம் எடுத்து நொறுக்குங்க, நொறுக்கி அதை தூளை ஆக்கி எடுங்க. எடுத்ததுக்கு பிறகு நீங்க அதை அப்படியே வச்சிருந்து எப்ப பலமான ஒரு சூறாவளி அடிக்குதோ அந்த நேரம் கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல வீசுங்க. வீசினா என்ன செய்யும்? சாம்பல் எல்லாம் பறந்து அங்கும் இங்கும் சென்று கடலோடு கலந்து விடும் என்று அப்படி செய்ய சொன்னாராம். மௌத்தா போனாரு. சொன்ன மக்கள் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா வல்லமை உள்ளவன் அல்லவா, எழுப்பியில் நம்மளுக்கு சக்தி இல்லாத அல்லாவா? உடனே அவரை எழுப்பினான். எழுப்பி கேட்டான், என்னப்பா நீ செஞ்ச, நீ ஏன் இப்படி செஞ்ச? நீ உண்ட உடம்பை எரிச்சு எலும்ப நொறுக்கி கடல்ல வீச சொன்னிய, என்னத்துக்காண்டி நீ இப்படி செய்ய சொன்னாய் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அவர் சொன்னாரு, அல்லாஹ்வே, நான் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யல, எந்த ஒரு நன்மையான காரியமும் செய்யல, நீ என்ன தண்டிப்பாயே என்ற அந்த பயத்துல தான் நான் இப்படி என்ன செய்ய சொன்னேன். சாம்பலாக்கினா அப்புறம் எங்க எடுக்கிறேன்னு, எப்படி தண்டிக்கிற, சாம்பல் எப்படி தண்டிக்கிற, அந்த உண்ட பயத்துல தான் நான் அப்படி செஞ்சேன் என்று சொல்லி அல்லாஹ்கிட்ட சொன்னாராம். அல்லாஹ் தஆலா
அவருடைய அந்த இறையச்சத்தை பார்த்து, கடைசி நேரத்தில் வந்த அவருடைய இறையச்சத்தை பார்த்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பினார். யார் என்ற அவரு? ஏற்கனவே சொன்ன உதாரணப்படி கபறுகளை தோண்டி பொடியை எடுத்து கபன் புடையவைய விற்கிற ஒரு ஆள். எவ்வளவு மோசமான வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆளை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அப்ப நம்ம எப்படி அவனை கெட்டவன் என்று சொல்லலாம்? நம்ம எப்படி அவனை நரகவாதி என்று சொல்லலாம்? நாம் சொல்ல இயலாது. நாம் சொல்லக்கூடிய தகுதியில் இல்லை. அது அல்லாஹ்வை பொறுத்த விஷயம். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அவருக்கு கொடுப்பான். நம்ம என்னதான் அமல் செஞ்சாலும், தலகுலான் என்று செஞ்சாலும் சரி, பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரையும் அமல் செய்தாலும் அல்லாஹ் விரும்பினால்தான் சொர்க்கம். அல்லாஹ் விரும்பினால்தான் சொர்க்கம். ஏனென்றால் எம்முடைய அமல் எவ்வளவுதான் செய்தாலும் சுவனத்தின் ஒரு அங்குலத்துக்கு பொறுமதியாக ஈக்குவலா ஆகாது. அல்லாஹ் விரும்பி தந்தால் தான் அந்த சுவர்க்கம். சில நேரங்களில் சுவர்க்கம் போவதற்கு ஒரு ஷான் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் நரகம் சென்று விடலாம். சில நேரங்களில் நரகத்துக்கு ஒரு ஷான் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் சுவர்க்கம் சென்று விடலாம். ரசூலுல்லாஹ் சொல்லியாங்க. ஆகவே யாரையுமே நாம் இவர் இவ்வாறுதான் என்று நாம் சொல்ல முடியாது. எனவே கெட்ட எண்ணங்களை நாம் நம்முடைய மனதிலே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஒரு ஆள் இவர் மோசமான ஆளா இருப்பாரு, இவர் கெட்ட ஆளா இருப்பாரு, இவர் கள்ளனா இருப்பாரு, இவர் விபச்சாரியத்தான் இருப்பாருன்னு சொல்லி யாரையுமே நாங்கள் கெட்டெண்ணம் வைக்க கூடாது. மாறாக நல்லெண்ணம் வைக்கணும். ரைட், இவர் இப்படி இருக்கிறாரா, ஒரு வேளை அது இப்படி செஞ்சிருக்கலாம். ஒரு வீட்டின் முற்றத்தில் நிற்கிறாரா, ரைட், ஏதோ ஒரு வேலையா வந்திருப்பாரு, நல்லெண்ணம் வைக்கணும். ஒரு ஆள் பள்ளி வாசலுக்கு வாராரு, பாங்கு சொல்லுது, ஓடி போறாரு வீட்டு பக்கம். அப்ப பாங்க கேட்டு ஒருவன் பள்ளியில இருந்து ஓடி போனான்டா அவன் சைத்தான நிலைமை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்க. அப்ப இவர் ஓடி போனா இவன் சைத்தானா தான் இருக்க மாட்டேன் நம்ம நினைக்கலாது. அது அல்லாஹ்வை பொறுத்த விஷயம். ஏன் நல்லெண்ணம் வைக்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை அவனுக்கு இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அவன் போறான். உதாரணமாக சொல்லுமே, ஓடி போறான். ஏன் ஓடி போறான்? வயிற்று போக்கு வந்திருக்கும், வயிற்று வலி வந்திருக்கும், பள்ளியில ஒண்ணு செய்யலான்னு ஓடி போயிருப்பான். அப்படி ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அவன் மீது நல்லெண்ணம் வைக்கணும். நம்முடைய பார்வைக்கு தவறாக தெரியலாம், நம்முடைய காதுகளிலே தவறாக கேட்கலாம், நம்முடைய உணர்வுகள் அவனை தவறாக சொல்லலாம். ஆனால் நாம் அவரை தவறாக எண்ணாமல் நல்ல விதமாக நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வழியால் போகும்போது ஒரு ஆள் ஒரு வஸ்துவை திருட கண்டார்கள், ஒரு பொருளை திருட கண்டாங்க. யாரு? ஈசா நபி கண்டாங்க. அப்ப கேட்டாங்க, நீ திருடினியா? நாம் பார்க்க கூட நீ களவெடுத்தா, நீ களவெடுத்தியான்னு கேட்டா. அவர் சொன்னாரு, கல்லா, நான் திருடல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் திருடல என்று சொல்லி அந்த திருடினால் ஈசா நபிகிட்ட சொன்னாங்க. ஆனா ஈசா நபி கண்டு, அவர் திருடுவதை களவெடுப்பதை ஈசா நபி கண்டாங்க. அந்த மனுஷன் சொல்றாரு, இல்ல நான் திருடல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் திருடவில்லை என்று சொல்றாரு. உடனே ஈசா நபி என்ன செஞ்சிருப்பாங்க? நம்மண்ட என்ன செஞ்சிருப்போம்? ஏத்தே உள்ள, நான் என்ற கண்ணால கண்டேடாப்பா, நீ திருடினத்தை நான் என்ற கண்ணால கண்டா. அப்ப என்ற கண் பொய்யா? எனக்கு மாலை கண்ணா, நான் கண்ணால கண்டேல. நீ திருடினத்தை நான் சாட்சி சொல்லுவேன், நீ திருடினதான் சொல்லி நம்மண்ட ஒத்த கால நிற்போம். ஆனா அல்லாஹுடைய தூதர் ஈசா நபி சொன்னாங்க, ஆமந்து பில்லாஹி, நான் அல்லாஹுவை கொண்டு விசுவாசிக்கின்றேன், வகஸபது ஐனி, என்ற கண் போய் சொல்லிட்டு, நீ திருநெடுந்து நான் கண்டந்தான், நீ அல்லாஹ்வின் மீது சத்தியம் பண்ணி சொல்றா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன், எந்த கண் போய் சொல்லி இருக்கும் என்று சொல்லி அவன் மீது நல்லெண்ணம் வைக்கிறார்கள். இதுதான் நபிமார்கள் வழிமுறை. இப்படித்தான் நம்மளும் நடக்கணும். ஏன்? அவருக்கு விரிவுரை எழுதும் போது சொல்கின்றார்கள், அப்ப திருடினதை கண்டது நடப்பா, கண்டத்துக்கு பிறகு ஒரு நபி இப்படி செய்யலாமாண்டா அது விரிவுரை எழுதுறாங்க. 3 விதமான செயல்கள் மீது காரணங்களை வைத்து அவன் மீது நல்லெண்ணம் வைக்கணும். எப்படி? அவங்க அந்த மனிதன் திருட கண்ட பொருள் அவன் பொருளாவே இருக்கலாம். ஒரு கடையில இருந்து எடுக்கிறான், அவன் வாங்கி வச்ச பொருளா இருக்கலாம் என்று நல்லெண்ணம் வைக்கணும். அப்படி அந்த விரிவு எப்படி நல்லெண்ணம் வைக்கிறேங்கிறதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லி தாங்கிறாங்க. அவன் திருடிய கண்ட பொருள் அவனுடைய பொருளாகவே இருக்கலாம். ஒரு மாதிரி
இவ்வாறு நல்லெண்ணம் வைக்கலாம். அடுத்து எப்படி வைக்கலாம்? சில நேரம் விளையாட்டுக்கு செஞ்சிருக்கலாம். ஒரு கூட்டாளி இருக்கிறான், கூட்டாளியை பகடி பண்ணணும், அவனோட கொஞ்சம் சகஜமா பழகணும், அந்நியோன்யத்தை வளர்க்கணும்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு எடுத்திருக்கலாம். அடுத்து அவன் பிறகு வச்சிருவான். அப்படி என்ன நல்லெண்ணம் வைக்கணும். அப்படி இல்லையா, அவன் ஏற்கனவே அவர்கிட்ட அனுமதி பெற்று அல்லது கடனா தாங்க என்று சொல்லி கேட்டு அவர் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு அதை அவன் எடுக்கிறான், அவர் இல்லாத நேரத்தில் அவன் எடுக்கிறான்னு சொல்லி இவ்வாறு நல்லெண்ணம் வைக்கணும்னு சொல்லி இந்த திருட்டு சம்பவத்தை, இந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை வைத்து எவ்வாறு நல்லெண்ணம் வைக்க வேண்டும் என்று அந்த விரிவுரையிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இது 4வது விஷயம். என்ன? ஒருவர் மீது கெட்டெண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களை ஆக்கி கொள்ள வேண்டும். அதே போல அடுத்ததா சொல்றாங்க, வலா தஜஸ்ஸசு. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க துருவி துருவி ஆராயாதீங்க. என்ன துருவி துருவி ஆராயிரேண்டா? ஒருவரை காண்றோம், வளமைக்கு மாறாக புதிய ஒரு வீட்டுக்கு முற்றத்தில் நிக்கிறாரு அண்டா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க இப்படி வளமையா வாரலையே, நீங்க இன்னைக்கு புதுசா வித்தியாசமா மனங்குணம் எல்லாம் அடிச்சுக்கிறீங்களே, குளிச்ச மாதிரி இருக்கிறீங்களே, நீங்க உங்களோட சொந்தக்காராக்கள் இடத்துல இல்லையே, வேற யார் இருக்க? இப்படி ஒவ்வொன்றாக துருவி துருவி ஏதாவது ஒரு பிழைய பிடிப்போம், ஒரு குறைய பிடிப்போம் என்ற அந்த எண்ணத்துல துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். ஒரு சம்பவத்தை கேள்விப்படுறோம், ஒருவர் திருடினார் அல்லது ஏதாவது குற்றத்தை செய்தார் என்றால், ஓ இவன் இப்படி செஞ்சிருக்கலாம், ஏன் இப்படி நடந்தான் தானே, அதனால இப்படி செஞ்சிருப்பான், இந்த இடத்துல நான் கண்ட ஒருவேளை இதுக்கு தான் வந்திருப்பான் என்று சொல்லி அந்த துருவி துருவி ஒரு பிள்ளையை சாட்டுவதற்காக அல்லது ஒரு குற்றத்தை மேலும் அதிகரிப்பதற்காக துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மற்றவர்களை நோவினை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு வழிமுறையாக சொல்லி காட்டுகின்றான். கடைசியா மொத்தமா அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான். இதெல்லாம் செய்யற ஒவ்வொண்டா சொல்லி நீங்க பின்பற்றலையா, கடைசியா மொத்தமா ஒரு விஷயம், பல்கா ஒரு விஷயம், இதை பின்பற்றுங்க, அதோட போதும். என்ன? வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. உங்கள சிலர் மற்றாக்களை பத்தி புறம் பேசாதீங்க, மற்றாக்களை பத்தி புறம் பேசாதீங்க. நீங்க அப்படி பேசுறீங்களா, நீங்க யாரு அண்டா? உங்களோட சகோதரன் ஒரு ஆள் மௌத்தா போனதுக்கு பிறகு அவரோட சதைகள், அவரோட இறைச்சியை சாப்பிடுறதுக்கு விரும்புகிற ஒரு ஆள், அப்படியான ஆளண்டா தான் நீங்க புறம் பேசுவீங்க. நீங்க அப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பமா? அல்லாஹ் தஆலா அப்படிதான் கேட்கிறான், யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைதன். மௌத்தா போன உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அவ்வாறு நீங்கள் விரும்பாவிட்டால் புறம் பேசாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த நரமாமிசம் திங்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்க என்ன மனுஷனை பிடிச்சி அதுக்கு பிறகு சமைச்சோ அல்லது அறுத்தோ சாப்பிடுவாங்க. அவன் எப்படி சாப்பிடுவான்? உசுரோட பிடிச்சுதான் சாப்பிடுவான். செத்து கிடந்தா ஒரு ஆள் எடுத்து சாப்பிட மாட்டான், அது அறிவு. அதே மாதிரி மிருகங்கள்லையும் சிலது இருக்கு, செத்து போன பிராணிகளை சாப்பிடாது, அது வேட்டையாடி கொன்றுதான் சாப்பிடும். செத்து போன பிராணியை சாப்பிடாது, ஏன்? அது ஒரு ஈனத்தனமான செயல். வேட்டையாடி சாப்பிடுவதை விட மோசமான ஈனத்தனமான ஒரு செயல் தான் செத்த பிராணியை சாப்பிடுறது. அப்படியான ஒரு வேலை தான் செத்து போன ஒரு மனுஷனை சாப்பிடுறதான் இந்த புறம் பேசுற வேலை. எனவே நீங்க அதை செய்யாதீங்க என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த அடிப்படையிலே நாம் இந்த கட்டளைகளை, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றினால் மற்றவரை நோவினை செய்யக்கூடிய அந்த பாவத்தில் இருந்து நாம் விடுபட்டுக் கொள்ளலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு புறம் பேசுற என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. புறம் பேசுறேன்டா என்னண்டு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புறமண்டா என்னன்னு தெரியுமா? உங்களுடைய சகோதரன் ஒரு ஆள்
வருத்தப்படும்படியான வேதனைப்படும்படியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்றதுதான் புறம் பேசுறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நாங்க சொல்ற விஷயம், நாங்க அதை குறிப்பிடுற விஷயம் அவர்ல இருந்தாலுமா? நாங்க சொல்ற அந்த குறை அவர்ல இருக்கி, ஒரு ஆள் பொய் பேசுற ஆள் அறிக்காருண்டா அந்த விஷயம் அவர்கிட்ட இருக்கி, அப்படி இருக்கிற விஷயத்தை சொன்னாலும் அது புறமாகுமா என்று சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி இருக்கிற விஷயத்தை சொல்றதுதான் புறம்ண்டா என்ன, அப்படி இருக்கிற விஷயத்தை சொல்றதுதான் புறம். இல்லாத ஒரு விஷயத்தை சொன்னால் அவரு அவதூறு சொன்ன குற்றச்சாட்டுக்கு, அவதூறு சொன்ன பாவத்தில் ஈடுபடுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் காட்டித்தார, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தார வழிமுறை என்ன? ஒருவரில் ஒரு குறை இருந்தாலும், குறையாக ஒரு விஷயம் எமக்கு தென்பட்டாலும் அதை சொல்லாமல் இருப்பதுதான் நபி வழி. சொன்னால் அது புறம் பேசிய பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நம்ம நினைக்கலாம் புறம் என்று சொன்னா, ஒரு ஆளை பத்தி நம்ம ஒரு அரை மணித்தியாலும் ஒரு இடத்துல இருந்து பேசுறோம், அவர குறைகள், அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினாத்தான் புறம் என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். அப்படி இல்லை. ஆயிஷா நாயகி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி, அவங்க சஃபியா நாயகியை பார்த்து அவங்க குட்டையான ஆள், கொஞ்சம் கொட்டான் என்று சொல்லி சொன்னாங்க. சில வேற ரிவாயத்துகளில் அவங்க கண்ணால ஜாட காட்டினாங்க என்று சொல்லியும் வருது. எப்படி? கொஞ்சம் கொட்டான் என்று சொல்லி ஜாட காட்டினாங்க என்றும் சில ரிவாயத்துகள்ல வருது. ஏதோ ஒரு வகையில் ஆயிஷா நாயகி அவர்கள் சஃபியா நாயகி அவர்களை பார்த்து அவங்க கொட்டான் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீ சொன்னியலுவா இந்த விஷயம், இப்படி ஒரு விஷயம் சொன்னாதானே, இந்த விஷயத்தை கொண்டுட்டு போய் கடல்ல கலந்தா அந்த கடல் அழுக்காக ஆகிவிடும், நாறிவிடும் என்று அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நம் ஒரு சொல், ஒரு ஜாடைக்கே ஒரு கடல் அழுக்காகி போகிறது என்றால், நம்ம ஒரு நாளைக்கு இருந்து ஒரு ஆளை பத்தி கூடுதலா பேசினோம்டா எத்தனை கடல் அழுக்காகும். அந்த பாவத்தினுடைய அந்த வலுவை, அதனுடைய எவ்வளவு பெரிய பாவம் என்பதை காட்டுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. உடனே ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அந்த விஷயம் அவர்கிட்ட இடிக்கித்தானே, சஃபியா நாயகி அவர்கிட்ட இந்த விஷயம் இருக்கு, அவன் கொட்டான் தானே, அதுதானே நான் சொன்னேன், நீங்க என்ன என்று கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ இருக்கிற விஷயத்தை சொன்னாலும் அது புறம்தான், அவ்வாறான ஒரு விஷயத்தை நீ சொல்வதாக இருந்தால் என்னிட சொல்லாத, இதை விட கோடான கோடி பொருள்கள் என்னிட தந்தால் இந்த விஷயத்தை மட்டும் நீ சொல்லாத என்று ஆயிஷா நாயகி அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை பகிர்ந்தார்கள். எனவே இவ்வாறான இந்த நஜீஸான, இந்த கேவலமான, இந்த மோசமான, இந்த புறம் பேசுற விஷயத்தை விட்டு நம்ம தவிர்த்து கொள்ளணும். அது நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய சமூகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு சமயத்தில் உள்ள வேறு மதத்தில் உள்ள ஒருவராக இருந்தாலும் இவ்வாறான விஷயங்களை தவிர்த்து கொண்டு நடப்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போனாங்க. போனோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, ஒரு சிலர் அந்த நரகத்தில தங்களுடைய முகத்தை பிச்சு கொண்டிருக்காங்களே, யார் இவங்க? அவங்களோட நகமெல்லாம் செம்புல ஆக்கப்பட்டிருந்துச்சு, யார் இவங்க சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்ககிட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, இவங்க யார் தெரியுமா? இவங்க தான் உலகத்தில தங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை திண்டு கொண்டிருந்தார்கள், சாப்பிட்டு கொண்டிருந்த புறம் பேசியவர்கள் தான் இவர்கள். அவர்கள் புறம் பேசியதால் தான் அவர்களுடைய நகங்கள் எல்லாம் செம்பால் ஆக்கப்பட்டு தங்கள் முகத்தை வலிச்சு கிழிச்சு பிச்சு கொண்டிருக்கிறார்கள் என்று ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக புறம் பேசினால் கொடுக்கக்கூடிய தண்டனை தான் இவ்வாறான தண்டனை. அவ்வாறான ஒரு தண்டனை நம்மளும் எடுக்கணும், செய்யணும்டா அந்த தண்டனை இந்த அகோரத்தை விளங்கணும்டா பிச்சு பார்க்கலாம், புறம் பேசி உடனே செஞ்சு பார்க்கலாம், பிச்சு பார்க்கலாம். சிலர் நினைக்கலாம் நரகம்ண்டா அது என்ன பெரிய ஒரு விஷயமா, நரகம் தானே என்று. அந்த மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்டதால அதுல அந்த மறுமை நாள் என்கிறது அந்த தாற்பயம் விளங்குதில்லை. சிலர் விளங்கினவர்கள் இருக்கிறார்கள், நல்ல விசுவாசிகள் இருக்கிறார்கள். அநேகமானவர்கள் நாம் மறுமை நாளுடைய அந்த வீரியம்,
அதனுடைய கெடுபிடி, அதிலே நடக்க போகின்ற விஷயங்களை இன்னும் எங்களுடைய உள்ளத்தால் உணரக்கூடியவர்களாக இல்லை. அதனால் தான் இந்த தவறுகள் வருகிறது. நம்ம ஒரு ஆளை பத்தி பேசுறோம்டா நம்ம நினைக்கணும், நமக்கு ரப்பு யாரு? அல்லாஹ் தஆலா சொல்றான், உஸ்குர் ரப்பக, உன்னுடைய ரப்பை நீ ஞாபகம் செய், விக்ர் செய்யன்னு சொல்றான். நம்ம மற்றவர்களை பத்தி பேசினால் நம்ம யாரை ஞாபகம் செய்கின்றோம்? அந்த மனிதரை ஞாபகம் செய்கின்றோம். அப்ப அல்லாஹ் சொல்றான், உஸ்குர் ரப்பக, உன்னுடைய ரப்பை நீ ஞாபகம் செய்யண்டு. அப்ப நம்ம யாரை ஞாபகம் செஞ்சிட்டோமோ அவர் தான் நம்மளோட ரப்ப ஆயிடுவாரு. என்ன இந்த ரப்பத்தான் ஞாபகம் செய்யணும். நான் இன்னொரு ஆளையே பத்தி பேசிட்டு இருக்கேன், அவரே எந்த சிந்தனையின் முழுமையான ஒரு ஆளை ஆக்கியிருக்கேன்னு சொன்னா எனக்கு ரப்பு யாரு? அல்லாவா அந்த மனுஷனா? அந்த மனுஷன் தான் ரப்பு. சில ஆக்களுக்கு பணம் ரப்பா இருக்கு, சில ஆக்களுக்கு பெண் ரப்பா இருக்கு, சில ஆக்களுக்கு மண் ரப்பா இருக்கு. அல்லாஹ் இப்ப இருக்கிற. ஆகவே இவ்வாறான இந்த விஷயத்தை நம்ம மனசுக்குள்ள போடணும். நம்ம ஒரு காரியத்தை செய்யற மற்றாக்களை பத்தி பேசுறோம்டா நம்மட ரப்பு யாரு? நம்ம அவனைத்தான் நினைக்கணும். ஏன் இவனை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்முடைய திசையை, நம்முடைய எண்ணங்களை நாம் வேறு பக்கம் திருப்பி நல்ல விஷயங்களை கொண்டு வரணும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட சொன்னாங்க, சஹாபாக்களை சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஆள் நம்மகிட்ட புறம் பேசுறாண்டா சொல்லுங்க, ஐயோ அல்லாஹ்வுக்காக வேண்டி மற்ற ஆளை பத்தி நீங்க பேசாதீங்க, நம்மளை பத்தி பேசுவோம், அல்லாஹ் பத்தி பேசுவோம், ரசூலை பத்தி பேசுவோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க எந்த சஹாபியை பத்தி என்கிட்ட பிழையா சொல்லாதீங்க. ஏனென்றால் நான் நல்ல உள்ளத்தோடு தெளிவான மனதுடன் எல்லோரோடும் பழக வேண்டும். நீங்க ஒரு ஆளை பத்தி பிழையா சொன்னீங்களா அவர் இப்படியான ஆளாண்ட அந்த கெடுதியான ஒரு எண்ணப்பாடோடு ஒரு சிந்தனையோடு அவரை முகம் நோக்க வேண்டியிருக்கும். எனவே மற்றாக்களை பத்தி என்கிட்ட சொல்லாதீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே வழிமுறையை ஏனையவர்கள் மற்றவர்களை பற்றி பேச விளைந்தால், முன்னாயத்தம் செய்தால், எம்மோடு நெருங்கினால் மற்றாக்களை பத்தி பேச ரசூல் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நிறைய பேரு நம்முடைய ஸ்தாபனங்களால், எங்களுடைய சங்கைக்குரிய ஞானபிதா அவர்களால் எத்தனையோ புஸ்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. சில எனக்கு பேசுறதெல்லாம் விளங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பேசுற விளங்காட்டி நிறைய புத்தகம் இருக்கு. அந்த புஸ்தகங்களை வாசிக்கக்கூடிய ஆட்கள் மிகவும் அரிது. புஸ்தகங்கள் வாசிப்பதால் ஒரு மனிதன் முழுமை அடைகிறான். சிலர் நானும் சந்தித்திருக்கிறேன், சிலர் ஞான புஸ்தகங்களை விரும்பி வாசிக்கக்கூடியவர்கள், விரும்பி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறான புஸ்தகங்களை வாசிக்கும் போது நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எம்மிலே மேலோங்கும். எனவே இன்று கூறப்பட்ட இந்த விஷயங்களை நான் உட்பட நாங்கள் அனைவரும் எடுத்து நடக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.